வார்த்தை. ஹல்லேலூயா. இதோ எவனொருவன் ஆவிக்குள்ளாக இருக்கிறானோ அவன் இன்னும் என்னை அறிய அவன் அவளாதான் இருப்பான். மாமிசத்தில் இருக்கிறவன் நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லுவான். ஆனால் இன்னும் நீ அறிய வேண்டும் என்று ஆவிக்குரியவன் சொல்லுவான். வர நாட்களை குறித்து நீதானே சொல்ல வேண்டும். ஆவிக்குள்ளாக மாறு, ஆவியிலே நிறைந்து ஆவிக்குள்ள ரகசியங்களை நீ பெற்று உலகத்துக்கு அறிவி. நீ என்னை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவி செய்வேன். நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. அப்பா எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வேண்டும்? வீட்டிலே கொர்நேலியு இயேசுவை பார்த்த தேவதூதனை தரிசித்தது போல, மரியாள் வீட்டிலே தேவதூதனை தரிசித்தது போல, இன்றைக்கு சக்கேயும் எப்படியாக பேர் கிதியோன் இவர்கள் எல்லாம் தேவதூதர்களை பார்த்தது போல நீயும் ஆவிக்குள்ளாக
இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அலைகளிலும் வானம் அதில் பவனி வரும். இப்படியெல்லாம் நான் பார்த்து பார்த்து ஆண்டவரே வருகிற இயேசுவை காட்டிட மாட்டீரோ என்று சொல்லுகிற விசுவாசியே, உன் கண் இரண்டோ புனலாக உன் நெஞ்சோ மணலாக நீ மண்டையிட்டு விடு. இந்த திருமலை முன்பதாக ஆண்டவர் உன்னோட பேசுவாராமா, உன்னோட தேவன் பேசுவார். இது திருடனை போல வருவேன் என்று சொன்ன கர்த்தர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் திருடனை போல வந்து இதோ சாதாரணமான மனிதர்களை தேவ ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறேன். சாதாரணமானவர்கள் இதோ என்னை உண்மையாய் செவிக்கிறவர்கள், உண்மையாய் உன் பாவத்துக்கு மனம் திரும்ப, உன் பாவத்துக்கு மனம் திரும்பி என்னிடத்துல பேசு, காத்திருக்கிறேன். நன்றி 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 ராஜா. எப்பொழுது கூட ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் எங்களுடைய சொந்த எங்களுடைய பேச்சு
பேச்சு, எங்களுடைய நடைகள், எங்களுடைய காரியங்களை இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிக் கொடுக்கிறேன். நாங்கள் இன்னும் உம்மை பற்றி பேச இதனால் ஒரு மகிழ்வுள்ள நாளாக நாங்கள் நினைக்க கிருபை செய்யும். நாங்கள் பாவிகளை எங்களை பரிசுத்தப்படுத்த பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னேன். பரிசுத்தப்படுத்தி இன்னும் முடிந்து விட்டதே என்ற ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் முடிக்க வேண்டும். அப்படியே கிருபை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்தோஷமான ஒரு ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாக கர்த்தர் கடைவந்த புடலாக நெஞ்சம் அனலாக நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம உட்காரலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்ட பிறகு நம்ம பாடலை பாடி கர்த்தர் நம்ம இதை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே தேவன் சீக்கிரமாக இந்த லாக்டவுன் எல்லாம் முடித்து சுதந்திரமாக கர்த்தர் மகிமையோடு எப்படியெல்லாம் எத்தனை சவுண்ட் பாக்ஸ், எத்தனை மைக் எல்லாமே நின்று போயிருக்கிறது. அப்பா நல்ல சத்தத்தோடு ஆராதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க ஒரு ஏக்கமான ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், ஒரு ஜெப ஆராதனையா இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரத்தான் விரும்புவார்கள். உலகத்தை ஆசைப்பட்டவர்கள், உலகத்தில் இருக்கிற கலியாத்துகள், ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்தம் இல்லாமல் திரிந்தவர்கள், இது எல்லாம் ஆண்டவர் தண்டித்து தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார். உனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும், பரிசுத்தமான ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தப்படும்படியாக ஆண்டவர் நம்மிடத்துல தேவனிடத்துல அவர் பேசுகிறதான வார்த்தைகள் முதலாவது மோசேயிடத்துல சொன்னார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை செய்ய செய்ய அவர்கள் மனதை வைக்க 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 12 வாதைகளை விட்டு ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்தார். மோசேயை கொண்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆராதனை பண்ணவே கொண்டு வந்தார். எதற்காக அழைத்து போகிறாய் தெரியவில்லை, எங்கு கொண்டு செல்ல போகிறாய் தெரியவில்லை. கர்த்தர் சொன்னார், நீ அழைத்து கொண்டு போ, என்னை ஆராதனை செய். அவ்வளவுதான். நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க மட்டுமே நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உன்னை எப்பொழுது ஆராதிப்பேன், நான் எப்பொழுது உன்னை காண்பேன், நான் எப்பொழுது ஆண்டவரை உம்மை துதிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை முதலாவது இஸ்ரவேலில் இருக்க வைத்தார். என் ஜனங்கள் பார்வோனிடத்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன் வா என்றார் மோசே. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், மோசே பேசுகிற அந்த தேவன் பேசுகிற இடம் பாதரட்சை கூட கழட்டி போடு சொன்னார். இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்களில் எத்தனையோ இடங்களில கூட போட்டுக்கிறாங்க. அது பத்தி ஒன்றும் இல்லை, பாதரட்சை போடலாம், நல்ல காஸ்ட்லி ஷூ தானே, செருப்பு தானே. ஆனால் மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், நான் பேசுகிற சத்தத்தை நீ கிட்ட வர வேண்டுமானால், என் ஆராதனை செய்ய வேண்டுமானால் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. எத்தனை பரிசுத்தர், உன்னை அழைத்தவர் அவர். இன்றைக்கு பார்க்க நல்லா இருக்குங்க ரோடெல்லாம், அந்த நாள் எப்படி இருக்குமோ, ஆனால் அதே இடத்துல அந்த அவர் பேசும் பொழுது கல்லோ முள்ளோ எதுவோ அவிழ்த்து போடு, நான் பேசுகிற இடத்துக்கு நீ கழட்டி போடு. பின்னும் அவர் தன் ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். பாரு, இவங்களுடைய தேவன் தான் உன்னுடைய தேவன், அவர்களுடைய தேவன் தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் தேவன், புதிய ஏற்பாட்டில் வந்த தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார். அப்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே.
தெரியாத தேவன் அல்ல. அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். மோசேக்கு சொல்றாரு, நீ பயந்ததினால், மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால், பயம் இருக்கணும், தேவனை பார்க்க அப்படியே பயம் இல்லாத ஆராதனை செய்தாயே. எவ்வளவு ஊழியக்காரர் என்ன போச்சாலும் பயமே இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு அடிக்காம என்ன செய்வார்? ஆலயத்தை மூடாம என்ன செய்வார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லு. கர்த்தருக்கு பயப்படணும். யார் பயப்படுறாங்களோ பிரச்சனை வந்தாலும் திருப்பி தூக்கி தேவன் நிறுத்துவார். கர்த்தருக்கு பயந்து இருக்கும். அவர் பயப்பட்டார். மோசேகிட்ட என்ன இருந்தது ஸ்பெஷல் கேரக்டர்னாக்கா, தேவனுக்கு பயப்படுவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்கள தான் அவர் செலக்ட் பண்ணுவார். அவர் செலக்ட் பண்ணார். மீன் பிடிக்கிறவங்க அவங்க அதிகமாக பயப்படுவாங்க. மீன் பிடிக்கிறவங்க வந்து கடலுக்கே பயம்தான். அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயம். தைரியம் இருந்தாலும் கூட அப்படியான ஒரு பயத்திலே அவங்க குடிச்சிட்டு தான் போயிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவரு அந்த மாதிரி ஒரு கட்ஸ் வருது. இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், பயம் இல்லாத. ஆனால் கர்த்தருக்கோ பயப்படுவார். மோசைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அடவுடு செத்தா சாவனோடு அப்படியெல்லாம் சொல்லாது. கர்த்தருக்கு பயந்து 4 பேர் சாட்சி பார்த்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயந்து. மோசே இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக அவர் நின்றார். அது எத்தனை 6 லட்சம் ஜனங்கள் அவங்களுக்கு போய் சாட்சியா இருக்கணும்னா எவ்வளவு தன்னை பரிசுத்தப்படுத்தி அவர் பாதரட்சை கழட்டி போட்டு தேவனோட போய் பேசும்படியா நின்றார். அவர் நிற்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்ததினால் முகத்தை மூடி கொண்டார். பயம், முகத்தை கூட அப்படி காட்ட கூட பயம். இவ்வளவு பயமா? மோசேயோட முகமுகமாய் பேசினார், முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து என் ஜனம் என் ஜனம் அப்பாவுடைய ஜனத்துக்கு ஸ்பெஷலான கேர் எடுத்துங்கிறாருங்க. அவருடைய ஜனமாயிரு, கர்த்தருடைய ஜனமாயிரு, என் ஜனம் என்று அவர் நம்மை மறைக்காத தேவன். அவர் என்னுடைய ஜனத்தை, என்னுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒருவர் இருக்கிறார்கள், அவரை தவிர வேற யாரும் உன்னையும் என்னை புரிந்து கொள்ள முடியாது. ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலை மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலை மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் தீரமிடும் நேரத்திலோ இறக்கவில்லை, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை சரிக்கு கொடுக்கிறார், உனக்கு மறைக்கும் இயேசு நேசிக்கிறார். நம்மை நல்ல கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை நல்ல கைகளில் வரைந்திருக்கிறார். எத்தனையோ அந்த பாடல்ல ஆகாதவன் என்று சொல்லி யார், வியாதிஸ்தன்னு சொல்லி யாரு, இப்படி எல்லாம் தள்ளப்படுறதாங்க அவர் யூஸ் பண்றது. நல்லா இருக்கிறவங்கெல்லாம் தேவையில்லை. நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் தள்ளிடுறாங்க, யாரெல்லாம் மறந்துடுறாங்க, யாரெல்லாம் அண்ணாத அவங்கள தாங்க அவர் நேசிக்கிறார். அப்படியே அந்த நேரத்துல வந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் தாங்குகிறது. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்றார், நான் அவங்களுடைய உபத்திரவத்தை பார்த்துன்னு இருக்க மாட்டேன், அவங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்படின்னா பார்க்கவே பார்த்தேன், சும்மா பார்த்து போறது இல்லை. அங்க அப்படியே இன்னும் ஒரு கருசனையோட எப்படி விடுதலை செய்தால், எப்படி உன்னை அரவணைத்தால் நீ அதிலிருந்து வெளிவருவாய், அந்த உபத்திரவ
அவர்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவர். இன்றைக்கு சொன்னால் நிச்சயமாக உன்னை பரலோகத்தில் சேர்ப்பார். அவர் பொய்யுரையாத தேவன். உபத்திரவத்திலே, கஷ்டங்களிலே, வியாதிகளிலே பார்க்கவே பார்த்து நான் அவர்களுடைய உபத்திரவத்தை என்ன செய்வேன்? நானே ஆலோட்டிகளையும் அவர்கள் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆலோட்டிகள் ரொம்ப மிரட்டி, ரொம்ப கஷ்டப்படுத்தி உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் நிமித்தம் நீ இடுகிறதான கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். போதா, இதை விட வேற என்ன? அவர் நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, மறவாத என் இயேசுவே, உறவாடி மகிழ்ந்திடுவே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் மணியாரை ஆனந்தமே, அப்பாவுக்கு பாதமே. வேதனை துன்பமெல்லாம் இன்று மறைந்ததையா, அவன் படுகிற வேதனை நியாயமாகணும், இல்லைன்னா அவரே தள்ளி நரகத்துல வேதனைப்பட விட்டுருவார். சபிக்கப்பட்டவர்களே, உனக்காக, உங்களுக்காக தான் நெருப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி வச்சு. சபிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காகவும் உங்கள் தூதர்களுக்காகவும் உன்னை இழுத்துன்னு போனாங்க பாரு. உன்னை கெடுத்து நாசம் பண்ணி உனக்கு ஒரு தூதனா வந்து உன்னை நாசப்படுத்தினாங்க பாரு. அவங்கள சேர்ந்து அக்கினியில போய் நீங்க. ஆனா யார் ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழ்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். நித்திய நித்தியமான சந்தோஷத்துல பிரவேசிப்பார். அதை சொல்லதாங்க ஞாயிற்றுக்கிழமை, அதை சொல்லதான் நினைக்கிறேன். பரிசுத்தப்படுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ஆவிக்குள்ளாக மாறுங்க. அப்பதான் நீ அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஆவியில நீ பிறக்கணும். மாமிசத்துல பிறந்துட்டான், ஆவியில எனக்கு பிறகு. ஆவியில பிறக்க யார் உனக்கு உதவி செய்வான்? எங்க போய் வாங்க போற? யார் உனக்கு உதவி செய்து உன்னை அனலாக மாற்ற போகிறார்கள்? யார் உங்களுக்கு பாடலை பாடி உன்னை குதிக்க வைக்க போகிறார்கள்? உன்னை கையை தட்ட வைக்க போகிறார்கள்? அதே கேட்டுமா, கொஞ்சம் என்ன கொடு, கொஞ்சம் என்ன கொடு, அந்த கேஸ். இன்றைக்கு நீ அறிவாளியா இருக்க வேண்டும், ஞானமா இருக்க வேண்டும், முதியோர்களுக்கு மேல இருக்க வேண்டும். அப்படிதான் தாவீது சொல்றாரு, என்ன போதகர்களை காட்டிலும் நான் அறிவாளியா இருந்தேன். போதிக்கிறாங்களா அவங்கள விட நான் அறிவாளி. முதியோர்கள் இருக்காங்க பாரு, அவங்களை காட்டில ஞானமா பேசுவேன். உனக்கு கொடுக்கல அந்த ஞானம் ஆகுது, நிச்சயம் உனக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அறிவை. ஏனென்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்னு ஜனங்களுக்கு தெரியல. அழைத்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அவர்கள் ஒடுக்குதலை கொண்டு வரும்போது சொல்றாரு, உங்களுக்கு நல்ல இடத்தை கொடுப்பேன். என்ன மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தை தெரியுமா? நாங்களா கூக்குரல் இட்டுன்னு வருவோம், நாங்களா வேதனையில் இட்டுன்னு இருக்கிறோம், நாங்களா கஷ்டத்தில் இருக்கிற எங்களுக்கா? உங்களுக்கு தான் பிள்ளைகளே. பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தந்த ஜீவ தேவ தேசம். பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தந்த ஜீவ தேவ தேசம். மிகப்பட்ட கோட்டை மிட்டின் கீதம் பாரு, மிகப்பட்ட கோட்டை மிட்டின் கீதம் பாரு. மெசியா இயேசுவே
இப்போ மகளே, ஒரு நாள் நானும் சோர்ந்து போய் எப்படி ஊழியம் என்ன ஏது, என் கையில் ஒரு ஊழியம் கொடுத்துட்டாரு. நான் என்ன செய்யறது, ஊழியத்தை எப்படி செய்யறது, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு ஒரு இடம் இல்லையே, நான் எங்கே கட்டி நான் எங்கே தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாம் பிடிக்க எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கும் உனி வசித்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நன்றி செலுத்து. ஆமாண்டவர், நான் ஒடுக்கப்பட்டு இருந்தேன், நான் தள்ளப்பட்டு இருந்தேன், கூக்குரலிட்டு கொண்டு இருந்தேன். ஒரு வாடகை வீட்டுல ஒரு என்னை காலி செய்யும்படியா, வாடகை கட்டல் என்று ஏசும்படியா இந்த கூக்குரலை கேட்டு எனக்கா பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கொடுப்பீர் என்று சொன்னேன். அந்த ஜனங்கள் எத்தனை சந்தோஷம். அதுவும் சும்மா இல்ல, நீ எல்லாரையும் ஏத்தியர், கானானியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் எல்லா இடமையும் நீதாவா, நீ அப்படியே தேசத்தை உன்னோடு சேர்த்து கொள்ளும்படியா இறங்கினேன். அந்த தேசத்தை எல்லாத்தையும் நீ அடக்கி நீ ஆள போகிறாய். நம்பினாங்களா ஜனங்க? நீ நம்புறியா? எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு செய்வார்? வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேனாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேனாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இஸ்ரவேல் ஆண்டு சேர்ந்தார். உனக்கு செய்யாமல் இருப்பாரா? உனக்கு செய்யாமல் இருப்பாரா? அப்படிப்பட்டவர். இன்னும் அந்த நாடு ஜீவனோடு, இன்னும் அந்த இடம் உனக்கு சாட்சியா இருக்கிறது. அவர் கொடுத்த இடம், அவர் கொடுத்தது. யாக்கோபு சொன்னார், இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். பாலும் தேனும் ஓடுற இந்த அழு மூச்சுகளுக்கு வேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு எந்த நேரமும் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு அப்பா ஒரு நல் வார்த்தை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கும் ஒரு நல் வார்த்தை. சாதாரணமானவர்கள் கூட பேசினாலும் நீங்க விசுவாசியுங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அவர் சொல்றாரு, மோசே, நான் இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு போக நான் எம்மாத்திரமையா, நான் எகிப்திலிருந்து அழைத்து வர நான் எம்மாத்திரம். 11ஆம் வசனத்துல சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் அனுமதி, நான் எப்படி, எனக்கு என்ன காசு பணம் வீடு வாசல், நான் எதை காமிச்சு கொண்டு வருவேன், நான் எம்மாத்திரம். இன்றைக்கு பாருங்க, ஊழியக்காரர்கள் எம்மாத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு இடத்தை கொடுத்து அவர்களை நடத்தும்படியாக தேவன் மோசையோடு இருந்தது போல நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்காக கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட இருப்பேன். அவர் நம்மோடு இருந்தா போனாங்க. மோசைக்கு சொல்ற, நான் எம்மாத்திரனா, நீ எம்மாத்திரம் தான், உன்னை மாத்திரம் நீ பார்த்தீனாக்கா நீ அனுமதித்தாம நீ ஃபிட் இல்லை. ஆனா நான் உன்னோட இருந்தா நீ எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமாண்டவரே, நீ கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய வல்லமையினாலே தேவன் உன்னோடு அவர் நான் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை அந்த ஜனத்தை அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். பாருங்க, ஏங்கி நிருங்கோ, எப்ப ஆராதனை செய்வான், மணிக்கணக்கு ஆராதனை செய்யும். அவர் இன்னும் ஆராதிக்க எத்தனை உள்ளங்கள் இயங்குகிறதோ அவர்களுக்கு தான் சத்தியம் பண்ணுவார். நீ மறுபடியும் என்னை ஆராதனை செய்வீர்கள். இன்னைக்கு வாங்கிக்கோங்க அந்த பிராமிஸ். ஆண்டவரை கோயிலுக்கு இருக்கோமோ, எப்படி நடக்க ஏது நடக்கும் ஒண்ணுமே புரியல, ஒன்றும் தெரியல. இது 3ஆம் மகா யுத்தம் மாதிரி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் மறுபடியும் ஆராதனை செய்வீர்கள் என்று இன்னைக்கு அவர் சொல்லணும். என்னைக்கு அவர் சொல்லணும், நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ செய்வேன். சும்மா இல்லை, இன்னைக்கு அவர் சொன்னா
கண்டிப்பா நடக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. சரி போகட்டுங்க. கர்த்தர் அவர் ஏமாத்துறாரு, கொண்டு வந்தாரு, ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னாரு. அவரும் என்ன செய்யறாருங்க, உன் பேர் என்னன்னு கேட்கிறார். புதுசா இப்ப கடவுளே புதுசா தர்றாரு மோசைக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு 14, இருக்கிறவராகவே இருக்கிறேன். எவன் சொல்லி யார் சொல்லி எங்க சொன்னாலும் அவர் மனம் மாற மாட்டாருங்க. யாருன்னா சொல்லி கொடுத்தா சில பேர் வந்து பாருங்க அந்த பேச்சு பிரகாரம் நடக்குவாங்க. அவங்க திருப்பி அவங்க ஒரிஜினல் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்பா ஆதியிலிருந்து எப்படி இருந்தாரோ அதே போல எந்த டைம் வரைக்கும் அவர் அப்படியே இருப்பார். நான் இருக்கிறவர் அப்படிதான் எனக்கு சொன்னார். நான் எனக்கு புரியல, என்னப்பா இது, நான் இருக்கிறவராகவே இருக்கிற சொன்னா அது என்ன மீனிங்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்கோ, நான் இப்படி யார் பேச்செல்லாம் நீங்க வந்து கேட்டு செய்றீங்க, உங்களை வந்து அப்படியே பார்க்குவாங்க, யார் கூட சேர்ந்த யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்றாங்களா அந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, நானே பேசுவேன். எனக்கு யார் சொல்லி கொடுத்ததாலும் இல்லை, இருக்கிறவராகவே பேசுறேன்னு சொல்லி அப்படிதாங்க ஆண்டவர் அந்த ஆராதிக்கிற தேவன். முதல்ல அவருடைய பெயர் இருக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவதாக அவரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு அறியப்படாதவர் என்று சொல்றார். இன்னும் நம்ம ஆராய்ச்சியில் இருக்கிறோம், இன்னும் தெரியலமா, ஏதோ ஒரு வல்லமை என்னை ஆட்கொள்கிறது, அவ்வளவுதான் தெரியும். அவரை நான் பார்க்கவே முடியவில்லை. பாரீரனோதயம் போல் உதித்து வரும் இவன் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெரு வெள்ளம் நிறைஞ்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெரு வெள்ளம் நிறைஞ்சல் போல. பேசினாருன்றீங்க, அறியப்படாதவர் தானே. அப்போஸ்தலர் 17:23 சொல்லுகிறது, எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து, நல்லா சுத்தி போய் எங்கெங்கன்னா பார்த்துட்டு வாங்க, இவர் தான், நீ சுத்தி தெரிந்து வா.
அவர்களை இழுத்து கொண்டு வந்தார் இஸ்ரவேலை. சில பேர் சுற்றி திரிந்து வருவார்கள், அங்க இங்கெல்லாம் போய் கடைசியா வந்து ஆண்டவரத்தில் வருவார்கள், ஆராதனை செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது, யார் இந்த ஆராதனை, யாருக்கு இப்படிப்பட்ட ஆராதனை என்று கவனித்து பார்த்த போது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அறியப்படாத இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கு பார்த்தால் அறியப்படாதவர். இன்னும் நீ அறியணும், இன்னும் நீ அறியணும், இன்னுமா ஆண்டவர் நம்மை ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ அறியப்பட, உனக்கு ஒண்ணு ரொம்ப படிச்சு பட்டதாவி பெரிய படிப்பெல்லாம் நீ படிச்சு நீ அறிய வேண்டும் என்று அல்ல, மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பினேன். அவருடைய செலக்ஷன் பண்ண யாரை வச்சு பெரிய அறியப்பட வேண்டும். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யாரை வச்சு நான் செய்வேன் தீர்க்க தரிசனமா சொல்றேன். யாரை வச்சு செய்வேன்? இதோ நான் மீன் பிடிக்கிறவர் அநேகரை அழைத்து அனுப்புவேன். போதுமா? யாரை நான் அனுப்புவேன் உங்ககிட்ட? அறியப்படாதவரை சொல்ல ரொம்ப கஷ்டம். இயேசுவை இன்றைக்கு கூட அவரை காண்பிக்க ஒரு பிசாசோ ஒரு பில்லிசுனியோ மாதிரியோ வியாதியோ போக்க காண்பிக்க வேண்டும். அறியப்படாத மைதானத்துல ஒரு சிலை அல்ல, ஒரு பொம்மை அல்ல, விக்கிரகம் அல்ல, அவரை காட்ட மிகவும் கடினம். வல்லமை தான் காட்ட முடியும். இப்படி இருக்கிற பட்சத்துல உனக்கு சாதாரணமாக தேவன் செய்ய மாட்டாரா? அவர் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்கிறவர்களை நான் அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். பத்தியா, மீன் பிடிக்கிறவங்க நம்மளை பிடிச்சிடுவாங்க. இப்ப எல்லாம் யார் பிடிச்சி தெரியுமா? நான் கண்டி ஆலய நேரத்துல எல்லாம் ஜோரா கை தட்டி வச்சுக்கிட்டேன். எல்லாம் மீன் பிடிக்கிறேன். நாங்க வலை வீசி மீன் பிடிப்பாங்க. ஓ ஐயா, நாங்க கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க, எங்க நகருங்க இயேசு நகருங்க. இல்லையா? எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாரியா. அறியப்படாதவரை பத்தி சொல்றதுக்கும் இருக்கிறேன்னு சொல்றதுக்கும் பெரிய காரியம் அல்ல. மீன் பிடிக்கிறவங்க கூட உங்களை பிடிச்சிருவாங்க ஈஸியா. அவங்களை பிடிப்பாங்க. அதுக்கு பின்பு வேட்டைக்காரர் ஆகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். பத்தியா, அவங்க கஷ்டத்துல கூக்குரல் இட்டாங்க. இன்றைக்கு தேவன் யாரெல்லாம் மலையிலும் குகைகளிலும் கண்மலைகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிற உங்களை கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சொரிந்து நிற்கும் வெப்புறாவே, உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமும் இன்பமானதே, உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமும் இன்பமானதே, என் பிரியமே எழுவா, என் உபவதியே எழுவா. கர்த்தரை ஆராதிக்க மீன்பிடிகளை கொண்டு நம்மளை பிடித்திருக்கிறார். அம்மா, இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளை பார்க்கும் பொழுது அநேக இதெல்லாம் நடக்கும். எப்படி என்று சொல்லி பாருங்க. எரேமியா 14 அதிலே பாருங்க, ஒரு துக்க வீட்டுக்கு போக மாட்டீங்க, 5 துக்க வீட்டில் பிரவேசியாமல் புலம்ப போகாமல் பரிதபிக்காமல் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கிருபையும் நெருக்கத்தை இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டே, கிருபை சமாதானம் எடுத்துட்டேன் இந்த ஜனத்துக்கு. அவங்க ரொம்ப பெரியோர் சிறியோர் எல்லாம் சாவார்கள். 6ஆம் வசனத்தில் அவர்கள் அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவளுக்கு புலம்புவார் இல்லை, அவளுக்கு நிமித்த கீறி கொண்டு மொட்டை அடித்து கொள்வாரும் இல்லை, சத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆக்க அவளுக்கு அப்பம் பங்கிடவும் படுவதும் இல்லை. சத்தம் வீட்டுக்குன்னா கொஞ்சம் சாப்பாடு அக்கத்து பக்கத்துல செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப துக்கமாக்குறாங்க, சாப்பாடு செய்ய கூட முடியாது. அப்படி கூட சாப்பாடு கூட கிடைக்காது. ஒருவருடைய தகப்பன தாயாவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றவர் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரு இல்லை. அப்பா அம்மா இழந்துட்டு கூட அவனுக்கு கூட குடிக்கிறதுக்கு யாரும் ஒண்ணு இருக்க மாட்டாங்க. அவங்களோட புசித்து குடித்து உட்காரும்படி விருந்து வீட்டில் பிரவேசியாக நல்ல ஜாலியா குடிச்சு சாமா ஜாலியா இருந்தா அது கூட இல்லை. ஏனெனில் இதோ
சத்தத்தையும், மகிழ்ச்சி சத்தத்தையும், மணவாளியின் சத்தத்தையும், மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். நோ மேரேஜ். கல்யாணம் ஆளெல்லாம் கூட்டிட்டு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் நடத்தி எதுக்காக சொன்னா, மீன் பிடிக்கிறவங்க அனுப்புனல அவங்க கிட்ட நீ சொல்லு. அப்ப ஜனங்களை கேட்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது 10 அவரு எரேமியா 16:10 என்னத்துக்குன்னு கேட்கணுமா? நம்ம ஏன் இப்படி மூடி போட்டு இருக்கிற, என்னத்துக்கு இந்த மாதிரி செத்துல இருக்கிறாங்க, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னு கேட்கணும்ன்றாரு. எவன் கேட்கறான்? கேட்கணும். அடுத்து கேளு, மண்டிக்கிட்டு கேளு. அவன் கேட்கணும்னு சொல்ற. அவன் கேட்பார்களானால் 10ஆம் வசனத்துல கேட்கணும். கேட்டீங்கன்னா என்னை விட்டு விட்டார்களே, அதுக்கு தானா என்னை ஏன் விடணும்? இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். 12 என்னதான் இருதய கடினம் தான். வசனம் சரியா கேட்கறது அது நிமித்தம் என்று சொல்லுகிறார். இனிமேல் சத்தியம் பண்ணாமல், சத்தியம் பண்றது வேற. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் 14ஆம் வசனத்துல பொய்க்கு சத்தியம் பண்றீங்க நீ. சத்தியம் சத்தியத்தை அதனாலதான் அந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். தைரியமா தான் சத்தியம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் மீன் பிடிக்கிறோம். அந்த 16ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அப்படி ஜனங்கள் நீதியை நான் சரி கட்டுவேன்னு சொல்றேன். ஆண்டவர் பழிவாங்க போறார். நீதியை சரி கட்டுவேன். முதலாவது நான் அவங்களுடைய அக்கிரமத்துக்கும் அவங்களுடைய பாவத்துக்கு ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அதனால கர்த்தர் இந்த கோவிட் நாட்களிலே கர்த்தர் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியா, தேவன் நம்மை ஆராதிக்கபடியா, அறியப்படாத தேவனிடத்துல சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் போயிட்டு நிற்கும் போது பரிசெயர் சதுசேயர் குற்றம் கண்டுபிடிக்கலாவே இருந்தாங்க. ஆராதிக்க போல அவரை நேர்ல பார்த்து ஆராய்ச்சிருக்கலாம். அங்கேயும் பார்த்தாக்க குற்றம் தான். ஏன்னா நீ பேசுன, என்ன நீ பண்ண, இது என்ன, அது என்ன ஜனங்க பண்றாங்க, ஏது பண்றாங்க, இதுக்கு ஆலயத்துக்கு வந்தேன், இதுக்காக அவன் இடத்துல வந்தேன். வீணாலவா வந்தாங்க. வந்துட்டு சொல்றாங்க 7ஆம் அதிகாரம் மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவங்க கைகளிலே போஜனை பண்ணாங்க, கை கழுவாங்க சாப்பிடுறாங்க. இப்ப பாருங்க, எங்கன்னா வெளியே போயிட்டு கை கழுவுன்னு அதிகாரம் கை கழுவல நீ, அவங்க கை கழுவதே சாப்பிடுறாங்க ஜனங்க. யார்? சீஷர்கள். அதை பார்த்து இந்த பரிசேயர்கள், ஓ நீங்க அடிக்கடி கை கழுவினாலோட சாப்பிட மாட்டீர்கள், அடிக்கடி கை கழுவுமே, கடையிலிருந்து வரும்போது கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணணும், செம்பு கிண்ணம் செப்பு மனைகள் எல்லாம் கழுவுவோம், இந்த மாதிரி எல்லாம் ஏன் கை கொள்ளல ஜனங்க என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவர்களுக்கு அப்பொழுது அந்த பரிசேயர் வேத பாரகர் 5ஆம் வசனத்தில் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர் இருதயம் எனக்கு தூரமா இருக்குது. இதெல்லாம் ஆராதனை பண்ண இருக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பா தரப்பு கொடுப்பார். ஆலயத்தில் எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஆராதனை செய்ய மறுபடியும் அழைப்பார். உதடு மட்டும் துதித்தது, உள்ளமும் தூரமாக இருந்தது. இந்த கொட்ட அந்த கொட்ட இது போல கையை கழுவுல. இப்படி சொல்லும் பொழுது மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களால் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. இப்படி கூட ஆராதனை பண்ணிருக்கிறாங்க. வீணா வேஸ்ட் ஜோமா வேஸ்ட் ஆகுறது. இனிமேல் ஆண்டவரே மறுபடியும் ஆராதிக்கிறாங்க. அர்த்தத்தோடு ஆராதிப்பேன், கருத்தோடு ஆராதிப்பேன், ஒரு உணர்வோடு ஆராதிப்பேன் என்று சொன்னால் மறுபடியும் தேவன் உனக்கு என்னை ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்லுங்க. அவரை ஆராதனை செய்ய கர்த்தர் போதிச்சு அவரை அறிய வேண்டும். அறியப்படாதவரை நான் அறிந்தேன் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதாங்க ஆண்டவர் உனக்கு திறந்து கொடுப்பார். அறிஞ்சிருக்கும். நான் தெரிஞ்ச எனக்கு தெரியுது ஆண்டவரை சொன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார், எவ்வளவு நாளைக்கு போதிப்பார், எவ்வளவு நாளைக்கு போதிப்பார். நல்லா எனக்கு தெரியுது ஆண்டவரேன்னு சொல்லுவோம். தாவீது சொன்னாரு, நான் fully understood everything என்றாரு. அந்த லெவலுக்கு வரணும். இன்னும் குழந்தை உணவு அது இல்லை. அவர் என்னமா சொன்னார் பாருங்க. 119ஆம் சங்கீதத்துல 99ஆம் வசனத்துல, உங்களுடைய சாட்சிகள் என் தியானத்துக்கு தியானிக்கிறோமா அப்படின்னால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். அந்த லெவலு எனக்கு போதிக்கிறாங்க பாரு. ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுக்கு எல்லாமே நானே சொல்லிடுவேன். ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க சப்ஜெக்ட், அதுக்கு நான் எல்லாத்தையும் ஆராதனை இப்போ எனக்கு எல்லாமே சொல்லிடுவேன். அவ்வளவு அறிவு தாவீதுக்கு வந்து விட்டது. சந்தோஷம் தானே? போதிக்கிறவர் எல்லாரிலும் அறிவுள்ளவனா. என்ன மாதிரி போதகர் பிரீச்சர் உக்காந்தாலும் அவங்களுடைய
கொஸ்டின் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் இருக்கணும். உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடியினால் முதியோர்களை பார்க்கல ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். பாருங்க, நான் இன்னும் ஞானமா இருக்கிறேன், நான் இன்னும் அறிவா இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய வசனத்தை நான் காத்துக்கொண்டு நடக்கிறபடினால் நான் பொல்லாத வழிகளுக்கு என்னை கால்களை விலக்குகிறேன். ஆனா கெட்டதுக்காக விலக்கிடுவார். ஆனா அவரை அறியணும், ஆவிக்குள்ளாக மாறணும்னாக்கா அவர் எல்லாவற்றையும் அவர் தேடி அவர் வந்துட்டு பொய் வழிகளை வெறுக்கிறேன், பொய்யான வழி இருப்பாரு, அந்த வழி அந்த அப்படி மறந்துட்டு அப்படியே அவருடைய கால்களை விலகி வெறும் நான் இன்னும் அறிகிற அறிவில் என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே, இன்னும் நான் உன்னை அறிய வேண்டும் என்று. ஆனால் தேவனை மாத்திர அவரை மாத்திர நம்ம அறியவே முடியாது. அவர் இன்னும் ரொம்ப அறிவுள்ள தேவன். அவருடைய அறிவு அளவில் அவர் சொல்ற அறியப்படாதவர் சொல்ற ஏற்கலாமா? ஆமாப்பா, நீ தான் ரொம்ப அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர், உன்னை காட்டி நான் குறைவுள்ளவர் தான். அறியப்படாத தேவனுக்கு இன்னும் ஆராதனை செய்ய ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், சோதரிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். அப்பா, என்னமா நாங்கள் ஆராதனை செய்ய அப்பா, நாங்கள் ஒரு உதட்டளவிலே உண்மை ஆராதித்துக் கொண்டு உள்ளமோ தூரமா இருந்தது. இப்படிப்பட்ட ஆராதனைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் எடுத்து போட்டு நல்ல ஒரு ஆராதனை செய்கிற பிள்ளைகளா மறுபடியும் எங்களை கொண்டு வரோம். கூக்குரலை கேளும், எல்லா ஜனத்துடைய கூக்குரலை கேளும், எல்லாரையும் ஆண்டவரை நீர் கொண்டு வர கிருபை செய்யும், ஆசீர்வதியும். மீன் பிடிக்கிறதை கொண்டு ஆண்டவரை எங்களை பிடித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு அறிவிப்பு, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் வருது பாருங்க, அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா யூடியூப் வருது. யூடியூப்பில் நீங்கள் என்னுடைய மெசேஜை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் இனி எது எது அனுப்புகிறோமோ அது உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஆகணும். உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நீங்கள் பார்த்தாலும் கூட அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீட்டு நம்ம இந்த ஆராதனையை முடித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை எப்படியோ ஆண்டவரே ஒரு காட்டு மரங்கள் கிச்சிலி போல இந்த மூடப்பட்ட நாட்களிலே எனக்கு ஒரு கிச்சிலி மரமாக இந்த வார்த்தை கிடைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை கொண்டு ஒவ்வொரு பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இன்னும் சபை விசுவாசிக்கிறது இன்னும் எல்லா உலகத்தையும் உங்களை கருத்துல போடுகிற எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ள மாட்டவரை, எல்லா இடுக்கண்களையும் எல்லா பூக்களையும் நீ அறிந்திருக்கிற தேவன் அப்பா, நீ பாதுகாத்து கொண்டு நேர அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வாதம் இருக்கிறவராகவே நீ இருந்து எத்தனை நாட்கள் கடந்து போனாலும் எங்களுக்கு இருக்கிறாகவே இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியம் மெருபவதே என அழைத்திடும் என் வசந்த